வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சோன் டைம்ஸ். நான் உங்கள் சரவணன். ஏப்ரல் 3, 2016 ஒருவர் வாழ்வில் மறக்க நினைக்கிற ஆனால் மறக்க முடியாத கருப்பு நாளாக அமைந்தது அன்று. அவர் யாருன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் பிளேயர் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள். அன்று நடந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட T20 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் இறுதி ஓவரை வீசருக்கு வந்தாருங்க பென் ஸ்டோக்ஸ். 19 ரன் தேவைப்பட்ட நிலையில் ஆனால் அந்த ஓவரை வீசின அவர் 4 சிக்ஸரை விட்டு கொடுத்து அவங்க டீம் தோக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகருக்கு ஒரு வில்லனாகவே மாறினாருங்க. ஆனால் அது வரைக்கும் அவர் மேலே இருந்த ஒரு நல்ல பேரும் ஒரு நல்ல புகழும் அந்த ஒரே நாள் ஒரே ஓவரில் மொத்தமாக கீழே விழுந்து நொறுங்குச்சுங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகுந்த சிரமப்பட்ட அவரு தன்னால் இழந்த உலகக்கோப்பைய மீண்டும் ஒரு முறை தன் நாட்டு ரசிகர்களுக்காகவும் தன் நாட்டுக்காகவும் வாங்கி கொடுக்கணும் கடினமா உழைச்சாருங்க. 200% உழைப்ப கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்டத்திலையும் தன்னோட நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மீண்டும் மீண்டும் இங்கிலாந்து அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பயணத்துல 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவருக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. 14 ஜூலை 2019 நியூசிலாந்து கூட நடந்த ஃபைனல் போட்டியில எல்லாரும் ஆட்டத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் நின்று போராடி 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 ஒரு போர் வீரனாவே மாறி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாருங்க. இங்கிலாந்து ரசிகர்கள் சுற்றி இருந்தவங்க அவ்வளோ பேரோட கைத்தட்டலுக்காக உலகம் உழைச்சு வேர்வையும் ரத்தமும் சிந்தி கடைசி கட்ட வரைக்கும் போனாருங்க. அமைதியின் உச்சமான கேன் வில்லியம்சனே பார்த்து வியக்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ அற்புதமா அந்த அன்னைக்கு ஆட்டத்தை ஆடினாருங்க. விடாமுயற்சி, விடக்கூடாது, வெற்றி வெற்றி கண்டிப்பா வேணும்னு கடைசி வரைக்கும் போராடினவரு கடைசியில அது டைல முடிஞ்சதுங்க. டைல முடிஞ்சாலும் மறுபடியும் ஒரு சூப்பர் ஓவர் கிடைச்சிச்சு அவருக்கு. ஆனா இந்த முறையும் அவர் களத்துல நின்று கடைசி பால் வரைக்கும் கடைசி ஓட்டம் வரைக்கும் ஓடி இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு அவர் ரசிகர்களுக்கும் அந்த வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்தாருங்க. ஆனா இம்முறை பெருமையா சொல்லிக்குவாருங்க, அவர் கடைசி வரைக்கும் ஆட்டத்தில் நின்று அன்னைக்கு கொடுத்த தோல்விக்கு இன்று இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு மாபெரும் வெற்றியை வாங்கி கொடுத்தாருங்க. கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது இங்கிலாந்து டீமா இருந்தாலும் இங்கிலாண்டா இருந்தாலும் அவங்களுக்கு வேர்ல்ட் கப்னு ஒரு பெரிய மகுடம் கிடைக்காம பல நாட்கள் பல வருடங்களா தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மகுடத்துக்கு கிரீடம் மாறி வாங்கி கொடுத்தாரு பென் ஸ்டோக்ஸ் அவர்கள். இறுதி போட்டியில இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்து இவ்வளோ ஒரு துடிப்பான உலக கோப்பைய இவ்வளோ வரலாற்றுல ஒரு நாளும் பார்த்துடலாம அந்த இறுதி ஆட்டத்தை அவ்வளோ அற்புதமா முடிச்சு கொடுத்தாருங்க பென் ஸ்டோக்ஸ் அவர்கள். இதுதான் ஒரு நாள் ஒருவர் விழுவார், ஆனால் அவர் விழமாட்டார். அவர் விழுந்த இடத்துல விதையா விழுந்து பெரும் ஆலமரமாய் முளைச்சு நிற்பாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமா பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் திகழ்றாருங்க. இந்த வீடியோவை பென் ஸ்டோக்ஸ் அவர்களுக்கும் அவர் ரசிகர்களுக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சோன் டைம்ஸ். நான் உங்கள் சரவணன். ஒரு நிமிஷம் மறந்துட்டேன், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சோன் டைம்ஸ். நான் உங்கள் சரவணன். Yeah, I'm the one to get it, bro. I swear to God, I'll get it, bro. Hey, I ain't never giving up. Said I never give up. I got this, man, I got it. Never rock when I'm on it. Never rock it. Got the block that I'm toxic. Spitting logic, make them nauseous. Honest, can I stop this? Never cautious, drop it. I'm the hardest. Dark darkness, watching. I'm the fucking king of rock.